யாருக்குமே இந்த மாதிரி ஆசிட் இருக்குன்ற விஷயமே தெரியாது. ஆனால் இப்போ என்னால் தான் உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கு. அது எவ்வளோ பெரிய கொடுமை. எத்தனை நாளாக படுத்திருக்கேன், படுத்த இடத்துல எவ்வளோ கஷ்டம். யாருக்குமே வரக்கூடாது. நான் அதான் சொல்லிட்டே இருப்பேன், யாருக்குமே இந்த கஷ்டம் வரவே கூடாது அப்படின்னு. கடைசியில பார்த்தா எனக்கு அடுத்து இன்னொரு பொண்ணுக்கு வேற. அவ்வளோ பாவம். இன்னும் எத்தனை பேருக்கு இது மாதிரி நடந்துட்டு இருக்க போதோ. அதுக்கு ஃபர்ஸ்ட் பண்ணவனுக்கு வெளியிலே வராம இதுக்கப்புறம் ஜென்மத்துக்கு வெளில வரக்கூடாது. அவங்க எப்படி பனிஷ்மெண்ட் என்ன கேட்டா ஒண்ணுதான், ஒரே பனிஷ்மெண்ட் தான். யார் இது மாதிரி ஆசிட் ஊத்துறாங்களோ அவங்க மேல திரும்ப எப்படி நடந்ததோ அதே மாதிரி ஊத்தணும், அவ்வளவுதான். வேற இந்த மாதிரி ஆயுள் தண்டனை, அந்த தண்டனை, இந்த தண்டனை அதெல்லாம் சரி வராது. இப்ப என்னையே எத்தனையோ தடவை இந்த மாதிரி பண்ணிட்டு என்ன சொல்றது, கண்டிப்பா இப்ப வெளியில வந்தாலும் கொலவெறி பிடிச்ச மிருகம், பார்க்க ஒண்ணுமே தெரியாது. எவ்வளவு அடிச்சாலும் வாங்கிட்டு சொல்லியே இல்லாம அதே மாதிரியே என்ன பண்றது. அவன் என்ன கொலவெறி பிடிச்சவன், அவனுக்கு என்ன வேணும்? இப்ப அவனை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் என்ன பண்ணிருப்பான்? கொலைதான் பண்ணிருப்பான். அதுக்கு இதுக்கும் பெருசா வித்தியாசம் இல்ல. நான் நினைச்சது, அம்மா அப்பா கஷ்டப்பட்டு வளர்த்துட்டாங்க, நான் லவ் மேரேஜ் பண்ணி கூடாது, எல்லாம் செஞ்சவங்களுக்கு அவங்களுக்கே பார்த்து எல்லாம் எனக்கு செய்ய தெரியும். அதனால நான் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல அவங்க யார்கிட்ட இருந்தோம். அதனாலதான் நானே எக்ஸாம் முடிஞ்சு 3 மாசத்துல ஒரு ஜாப் தேடி அதுல நல்ல பொசிஷன்ல நல்லபடியா இருந்துட்டு இருந்தேன். தீபாவளிக்கு வீட்டுக்கு போனப்பதான் இப்படி ஆயிட்டு. எனக்கு ஜாபுக்கு போகணும் ஃபியூச்சர்ல, அதே மாதிரியே நான் அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், என் லைஃப்ல நல்லபடியா